அதுல 100க்கும் அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக குழந்தைகளை பயன்படுத்தி பெரியவங்க கிட்ட வாக்கு கேட்டார் என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர். ஆனா அவர் ஆட்சியில குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல 10 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதர்ல வீசப்பட்டு அதில் அந்த குழந்தை இறந்தும் போயிடுச்சு. கோயம்புத்தூர்லயும் சரி கும்மிடிப்பூண்டியிலயும் சரி 2 சம்பவத்திலுமே மரணமடைஞ்ச குழந்தைகளுடைய உடலை பெற்றோர்கிட்ட முறையா கொடுக்காம வேறு இடத்துல காவல்துறை மூலமாகவே அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்ல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி வடநாட்டா இருக்குமான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்கள்ல மட்டும் கடந்த ஜூன் 12ஆம் தேதி 24 மணி நேரத்துல 12 பாலியல் வன்கொடுமை கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சிங்கப்பெண் படை குற்றவாளிகளை சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கூட ரீல்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கப்பெண் படை ஃபாலோ பண்ணதோட மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. தாவேக நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த பெண் ஒருவரை புகார் அளித்துள்ளதை குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ஆனால் காவல்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜயோ இது குறித்து வாய் திறக்காமல் தொடர்ந்து மௌனமாக. ஐயா, ஆடுறத கூட பேசினா அறிவு உண்டு, ஆகாத கூட பேசினா அறிவுக்காது. அதனால் விஜய் பேச மாட்டார் ஐயா. மோடி இந்தியாவே ஆள்றாரு. அவர் எங்கேயோ பேசினார், எந்தத்தையும் பேட்டி விட்டார். அது வெளிநாடு சுற்றி பார்ப்பார், அது பார்ப்பார், இது பார்ப்பார். அதோட சரி மோடி. அதே மாதிரி விஜய்க்கு நல்லது. நீங்கள் வாயை கிளறீங்க, குச்சி விட்டு பார்க்குறீங்க வாய்க்குள்ள. ஏய்யா, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் அப்பன் பேர் உங்கள் அம்மா பேர் இது இப்போ சில வைக்கிறதுக்கு தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு உட்கார வச்சதா? ஏய்யா, கான்ட்ராக்ட் விட்றதுக்கு தான் உங்களுக்கு வச்சுக்குதா? அந்த எடப்பாடி சேரத்துக்கார ஜெயலலிதா கொண்டு போட்டு எல்லாம் பண்ணி விட்டு இப்போ ஜெயலலிதா கொண்டது கேஸ் வந்துருக்குது, ஆப்பு வந்துருக்குது. நல்ல ஆப்பு, வாயில் ஏற்றுற மாதிரி ஆப்பு. நீதிபதி கூப்பிட்டுருக்காரு விசாரணைக்கு. ஜெயலலிதா எப்படி செத்தா 7 வருஷமாகி ஒன்றை கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற. உங்களுக்கு வேண்டி எத்தனை புலனாய்க்காக எத்தனை பேர் சம்பளத்தை கவர்மெண்ட் சம்பளத்தை சாப்பிட்டு நீங்கள் பண்ணிருந்த அட்டழியா உங்களை தேர்ந்தெடுத்தது எதுக்கு? எங்களை நல்லது பண்ணுறதுக்கு. நீங்கள் போய் கொலை பண்ணிவிட்டு போலீஸு அதை தொழிலாளி கண்டுபிடிக்கிறதுக்கு சம்பளம் அரசாங்கத்திலேருந்து எங்கேருந்து வருது? வரி பணம் தானே வருது. கரண்டில் ஏற்றுறது, வீட்டு வரி ஏற்றுறது, அது ரோட்டு வரி ஏற்றுறது, ராலி வரி ஏற்றுறது. விவசாயிகளுக்கு தானியம் நிறைஞ்சு இழந்தால் அந்த தார்பாய் வாங்கி கொடுக்கறது இல்லை. டாஸ்மாக் கடையில் போய் கேட்டால் 20 ரூபா ஒரு பாரத்துக்கு விலையை வச்சு விற்கிறது. செந்தில் பாலாஜி கரூரில் கொன்னே போட்டேங்க ஐயா. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு விஜய் வேலை பழி போட்டுறீங்களே, உங்களுக்கு தக்குமா ஐயா? அதுலேயும் குழந்தை பையனை விட்டு பேசுகிறீங்க. திமுகவில் பொறுப்பாக வயசானவை பேசினா பரவாயில்ல. குழந்தை பையனுக்கு தெற்க தெரியுமா வடக்கு தெரியுமா ஐயா? வடக்கு தெரிஞ்சா தெற்க தெரியுமா, தெற்க தெரிஞ்சால் வடக்கு தெரியுமா ஐயா? வடக்குது ஐயா, தெற்குது ஐயா. நாங்கள் உதயசூரியன் எந்த கிளம்புது ஐயா? சொல்லுங்க ஐயா. வயசானவர்களுக்கு சொன்னால் அருமை வருமை தெரியும். அது குழந்தை பையன் விட்டுட்டு சட்டசபையில் விட்டு ஆட்டுறீங்க ஐயா. சட்டசபையில் அவருக்கு சம்பளம் கொடுத்து மக்கள் ஓட்டு போட்டு அதுக்கு தான் ஐயா சட்டசபை வச்சுக்குது. மாதமான சம்பளம் வாங்குறாங்க இல்லையா? நீதிபதி கூட்டம் சம்பளம் வாங்குறாங்க இல்லையா? போலீஸ்கார சம்பளம் வாங்குறாங்க இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து ஐயா வரும்? சும்மா வருமா? அவனவன் வேகாத வகையில் பாடுபட்டாத்தான் ஐயா சும்மா வருமா? கொத்தனார் வேகாத வகையில் செங்கல் எடுத்து வீடு கட்டுறான். அதே தள்ளுவண்டிக்கார வேகாத மழையுமே இதுலேயுமே வீடு கட்டுறான். இந்த உடைக்கிறா, கல்யாணம் வைக்கிறா. வேகாத வகையில் விவசாயி பாடுபடுறா. அந்த இப்போ இருக்கிற விவசாயி இப்போ பாடுபடுறதில்லை. லோன் வருமா, மற்ற
தொழிலாளிகள் விவசாயம் பாடுபாட போவாங்க, தண்ணி கட்ட போவாங்க, வரப்பு கட்ட போவாங்க. அவங்களுக்கு கூலி எத்தனை கொடுக்குறாங்க விவசாயம்? இது பூரா கங்கையை காவேரியெல்லாம் இத்தனை வருஷமாக முடிக்க மாட்டேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவர் 2-3 பேர் சேர்த்திக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு யூடிபி சேனலில் இது கொடுக்குறீங்க. நல்லா பொழப்பு கட்ட வேலையை கொஞ்சம் அதெல்லாம் நெறி போட்டு கொஞ்சம் மூளை கொண்டு போய் திருமணமுன்னு ஒரு ஊர் இருக்குது கோவை மாவட்டத்தில். எலுமிச்சங்காய் போட்டு நல்லா தேய்ங்க. ஏன்னா அப்புறம் 2வது 108 குடம் ஊற்றினீங்கன்னா உங்கள் மூளையில் செலவாகு. மூளை செலவு பண்ணி விட்டுரு. அதுக்கு பதிலாக இல்லைன்னா உங்கள் வேலைக்கு இன்னும் ஈசா மையம் ஒன்று இருக்குது வெளிங்கிற மேலைக்கு, அங்கே போங்க. அவன் அந்த ஆள் உங்களுக்கு நல்லா புத்தி சொல்லி கொடுப்பான். ஏற்கனவே பள்ளிக்கூடத்து காலேஜ் பிள்ளைகள் வந்து அங்கேயே வச்சுட்டு வேலை வாங்குறான் அந்த மனுஷன். வணக்கம் வணக்கம். அடுத்தது சொல்கிறேன். இன்றைக்கி தேதி 23 6வது மாதம் 1926. அடுத்த குடிநீர் பணியாளர் சங்கம் அடுத்தது பேட்டி கொடுக்குறேன். இது சில விளையாடி இல்லையா. வணக்கம் வணக்கம். ஐயா